வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சுலபமாக அதே சமயத்தில் டேஸ்ட்டான லேயரான பரோட்டாவும் அது கூடவே அதுக்கு பொருத்தமாக சிக்கன் சால்னா இது ரெண்டும் தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பரோட்டா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பரோட்டா பண்ணுறதுக்கு 1/2 கிலோ மைதா ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு வச்சுட்டு நீங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1/2 கிலோ மைதாவுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பரோட்டா சாஃப்டாக கிடைக்கும். தயிரும் பார்த்து நம்ம சுட்டி எடுக்கும்போது நமக்கு நல்லா கோல்டன் கலராக கிடைக்கும். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரே சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு தண்ணி ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. நம்ம உள்ளங்கை அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சால் நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இந்த மாவு அந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா பிசைஞ்சு விட்ட பிறகு இப்போ இந்த மாவு வறண்டு போகாமல் இருக்கிறதுக்காக மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா தடவி விட்டுருங்க. ஃபுல்லாக தடவி விட்டுட்டு இப்போ இதை மூடி போட்டுட்டு ஒரு 2லேருந்து 2.5 மணி நேரம் ஊற விட்டுக்கோங்க. குறைஞ்சது ஒரு 1 மணி நேரமாவது ஊற விட்டிங்கன்னா நமக்கு பரோட்டா நல்லா சாஃப்டாக. நிலையத்தில் சப்பாத்தி உருட்டுற மனை, இடி உரல், தோசைக்கல், பொடி உள்ளது பொடி இல்லாதது எல்லாமே நம்ம சேல் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா அது கூடவே நம்ம ட்ரை ப்ளையில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரை ப்ளை கடாயுமே நம்ம சேலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுவுமே கொண்டு வந்திருக்கோம். இதை பார்த்திங்கன்னா நல்லா ஆன்லைனில் விட நம்ம கம்மி விலையில் தான் கொடுக்குறோம். நல்ல குவாலிட்டியான இருக்கும். அதே சமயத்தில் நல்லா ஹெவி வெயிட்டாகவும் இருக்கும். நீங்கள் இதை அடி பிடிக்காது. நீங்கள் இது கேஸ் அடுப்புலையும் சமைக்கலாம். சாண்ட்விச் பாட்டம் இருக்கிறதால நீங்கள் இதை இண்டக்ஷன் அடுப்புலையுமே வச்சு நீங்கள் சமைக்கலாம். உங்களுக்கு இண்டாலியம் கடாய் வேணுமோ இல்லை ட்ரை ப்ளை கடாய் வேணுமோ எது வேணுமோ ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு இப்போ இந்த சோம்பு, சீரகம், மிளகு நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ சீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. கசகசா சேர்த்துட்டோங்க. கடைசியாக சேர்த்திங்கன்னா தான் நமக்கு கரிஞ்சு போகாமல் இருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா படப்படன்னு பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க. நல்லா நேரம் மாறி வதங்கி வரணும்னு அவசியம் இல்லை. கண்ணாடி பதத்துக்கு வதங்கிச்சுன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு தேங்காவை பல்லாக போட்டு வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நீங்கள் துருவி சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காவை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதங்க விட வேண்டாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே பெரட்டி விட்டு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தா ஒரு 2 நிமிஷத்துக்கு அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் வேறு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கல்பாசி, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்துருக்கேன். அது கூடவே 2 பிரியாணி இலையை பிச்சு சேர்த்துட்டு இந்த மசாலாவை நல்லா பொரிய விட்டுருங்க. மசாலா நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இது நான் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேருக்கு தேவையானது செய்கிறேன். நீங்கள் உங்களுக்கு அதிகப்படியாக செய்யணும் வெங்காயம்லாம் கூட சேர்த்துக்கோங்க. தேங்காவெல்லாம் கூட சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா நிறம் மாறிட்டு வதங்கி வரணும். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இப்போ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிட்டு வதங்கி வந்த பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கு நம்ம ஏற்கனவே மிளகும் சேர்த்துருக்கோம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு அது கூடவே 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த சிக்கன் சால்னாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ இதோட மசாலாவோட பச்சை வாசனை போக அடுப்பு சிம்லேயே வச்சு வதக்கி விடுங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அந்த தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி இப்போ நல்லா குழஞ்சி வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தா தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூடவே நான் 1/2 கிலோ சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கனை சேர்த்துட்டு இந்த மசாலாவில் நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. இந்த மசாலா எல்லாம் சிக்கனில் ஒன்றா சேர்ந்து வரும்போது தான் நமக்கு சிக்கனில் நல்லா அந்த உப்பு காரம் எல்லாம் பிடிச்சி சேர்ந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டேன். இப்போ 5 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஒரு மூடு போட்டு மூடிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. இப்போ இந்த சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஒரு 6 நிமிஷம் மூடி வச்சுருந்துருப்பேன். சிக்கன்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க அதனால் தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை லைட்டாக அப்படியே கலந்து விட்டுட்டு இது கூடவே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச தேங்காய் வெங்காயம் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு லைட்டாக நம்ம வதக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா
நான் மிக்ஸி கப் அலசிட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அது போக நான் மறுபடியும் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். கலந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சால்னா தண்ணியாக வேணும்னா அதிகப்படியாக தண்ணி சேர்த்துக்கலாம், கட்டியாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம கசகசாலாம் அரைச்சி சேர்த்துக்கிறதால கொதித்து வரும்போது இன்னுமே திக்காகும். அதனால் நான் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நான் கொஞ்சம் கெட்டியாக பண்ணுறதுனால. நீங்கள் தண்ணியாக செய்வீங்கன்னா இன்னும் ஒரு டம்ளர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ கலந்து விட்டுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. சிக்கனும் நல்லா வெந்துடும், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 20 நிமிஷமாக நல்லா கொதிக்க விட்டுருந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சுட்டு சால்னா பாருங்கள் நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்கும். ஆறுச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்கும். ரொம்பவுமே இப்போவுமே திக்காக எடுத்துட்டோம்னா நமக்கு ரொம்ப கெட்டியாகிடும். இப்போ கடைசியாக கொஞ்சமாக பொடி என்ன இருக்குன்னா புதினா, அது கூடவே மல்லி இலையை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் இந்த புதினாவை வெங்காயம் வதக்கும் போது சேர்த்து வதக்கிக்கிட்டால் கூட வதக்கிக்கலாம். கடைசியாக சேர்க்கும் போது புதினாவோட ஃப்ளேவர் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு நல்ல சுவையான சிக்கன் சால்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் மாவு பிசைஞ்சு வச்சுருந்து 2 மணி நேரம் ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு பாருங்கள். மறுபடியும் நாம் இந்த மாவை உள்ளங்கை வச்சு கொஞ்சமாக நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி மறுபடியும் பிசைஞ்சும்போது இந்த மாதிரி நல்லா நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நம்ம பிசைஞ்ச மாவில் சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம டிவைட் பண்ணிவிட்டு எடுத்துக்கணும். மாவுலாம் நீங்கள் டிவைட் பண்ணி எடுக்கும்போது நல்லா குண்டு குண்டாக இருக்கிற மாதிரி ஒரு பாத்தி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம அந்த கட்டை விரல் கேப்பில் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு மாவு நல்லா பால் மாதிரி குண்டு குண்டாக கிடைக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம மீதம் இருக்கிற எல்லா மாவையுமே நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக டிவைட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லா மாவுமே டிவைட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த சைஸில் பார்த்திங்கன்னா ஒரு 9 அளவுக்கு கிடச்சிருக்கு. இப்போ சமையல் மோட மேலே லைட்டாக அப்படியே மைதா மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க. டஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அப்படியே அந்த மாவு தடவிட்டு நம்ம சப்பாத்தி மாதிரி உருட்டிக்கோங்க. ரொம்ப பெருசாலாம் உருட்ட வேணாம். நம்ம சப்பாத்தி சைஸ் நார்மலாக எப்படி உருட்டுவோமோ சப்பாத்தி சைஸ்க்கு உருட்டிக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே அதே மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 9மே நான் இந்த சப்பாத்திகளை உருட்டி எடுத்துட்டேன். நீங்கள் உருட்டும் போது ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்து உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த சப்பாத்தியில் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஆயில் ப்ரஷ் வச்சுட்டு மேலே அப்படியே எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. இது நீங்கள் கையால் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டாலும் சரி. இப்போ ஒரு சப்பாத்தி மேலே எண்ணெயை தடவிட்டு மறுபடியும் அது மேலே இன்னும் ஒன்று வச்சுடுங்க. இந்த மாதிரி எண்ணெயை தடவிட்டு மேலே ஒன்று இந்த மாதிரி நம்ம எல்லாத்துலேயுமே ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெய் தடவி வச்சுருங்க. இப்போ எல்லாத்தையும் தடவி விட்டு கடைசியில் ஒரு சப்பாத்தி இருக்குது அதையும் மேலே வச்சுட்டு கடைசி சப்பாத்தியில் நம்ம எண்ணெய் தடவுன்னு அவசியம் இல்லை. இப்போ இதை உங்களால் எந்த அளவுக்கு உருட்ட முடியுமோ நல்லா கொஞ்சம் பெரிய சைஸில் உருட்டிக்கோங்க. இதுக்கு நம்ம மறுபடியும் எண்ணெயோ மாவோ போட தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய சைஸில் நல்லா உருட்டி எடுத்துட்டேன். இப்போ இதை உருட்டி எடுத்ததை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் கத்தி வச்சு கட் பண்ணிக்கிட்டாலும் சரி, இது மாதிரி பீஸா கட்டர் வச்சு கட் பண்ணிக்கிட்டாலும் சரி. உங்களுக்கு நிறைய லேயர் வரணும்னா 2 கட் பண்ணிட்டும் பண்ணலாம். இல்லாட்டி இது மாதிரி இவ்வளோ பெருசாக கட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி. 2 கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். பெரிய சைஸில் உங்களுக்கு பரோட்டா வேணும், அந்த 2 கட் பண்ணதை எடுத்து 2 எடுத்துக்கோங்க. சின்னதாக வேணும்னா 1 எடுத்து சுற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் பெருசாக செய்கிறதால 2 எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுற்றிட்டு கடைசியாக இருக்கிறத அடியில் வச்சு அப்படியே கொஞ்சம் அழுத்தி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும் நம்ம சுட்டி எடுக்கும்போது. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது எவ்வளோ லேயராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுட்ட பிறகு இது மேலே மறுபடியும் ஆயில் ப்ரஷ் வச்சுட்டு மேலே வறண்டு போகாமல் இருக்கிறதுக்காக அப்படியே எண்ணெயை தடவி விட்டுக்கோங்க. இல்லை ஈர துணியை நினச்சிட்டு நீங்கள் மூடி வச்சுக்கிட்டாலும் சரி, வறண்டு போகாமல் இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சது ஒன்று எடுத்துகிட்டு நம்ம ரொம்ப மொத்தமாக உருட்டிடக்கூடாது. அதே சமயத்தில் ரொம்ப மெலிசாக உருட்டிட்டிங்கன்னா நமக்கு லேயராக பிரிஞ்சு வராது, முறுமுறுன்னு ஆகிடும், சாஃப்டாக கிடைக்காது பரோட்டா. ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மொத்தத்தில் இருக்கிற மாதிரி உருட்டிக்கோங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு எவ்வளோ லேயராக செய்கிறதுக்கு முன்னாடி எப்படி தெரியுது பாருங்கள். இப்போ நான் அடுப்பில் தோசைக்கல் போட்டு வச்சுருக்கேன். தோசைக்கல்லுமே நல்லா காஞ்சிடுச்சு. தோசைக்கல் நல்லா காஞ்ச பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. பரோட்டா கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறதால வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா மேலே கரிஞ்சிடும், முள்ளையெல்லாம் வேகாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு மாதிரி பெரட்டி போட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் அப்படியே வச்சு வேக வச்சிங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டு இன்னொரு பக்கம் திருப்புறதுக்குள்ள நமக்கு ரொம்ப முடுமுடுன்னு ஆகிடும், பரோட்டா சாஃப்டாக கிடைக்காது. இப்போ இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்த பிறகு மேலே எண்ணெய் தடவிக்கோங்க. அது வரைக்கும் எண்ணெய் போட வேண்டாம். எண்ணெய் போடாமல் சுட்டினா உள்ளுக்குள்ளே எல்லாம் நல்லா வெந்து வரும். இப்போ 2 சைடுமே நான் கோல்டன் கலராக வெந்த பிறகு லைட்டாக எண்ணெயை தடவிட்டு ஒரு 30 செகண்டுக்கு பெரட்டி போட்டு எடுத்திங்கன்னா நமக்கு நல்லா கோல்டன் கலரில் நல்லா சாஃப்டாக லேயரான பரோட்டா கிடச்சிருச்சு. இப்போ நீங்கள் இதை அப்படியே சூடாக இருக்கும்போதே அப்படியே கையால் தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா லேயர் பிரிஞ்சு வரும். நமக்கு நீங்கள் அப்படியே வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரஃப்பான மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி இல்லைலாம் லேயராக நமக்கு பரோட்டா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சுலபமாக பரோட்டா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.